ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சிறகடிக்க ஆசை பார்க்க போகிறோம். சிறகடிக்க ஆசையில் வந்துட்டு நம்ம மீனா சமையலுக்கு மத்தியில் எல்லாரும் அடிமை அப்படின்னு சொல்கிறாங்க. எந்த அளவுக்குன்னு பார்க்குறீங்களா? மீனா டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டும், தான் புருஷனுக்கு பிடிச்சது செய்வோம்னு சொல்லிட்டு சிக்கன் எடுத்து சமைக்க இதை பார்த்தோன்னே, அதாவது நம்ம சுருதி இருக்காங்களே, சுருதி போவோம் வேகமான கோவத்தில் போனவங்க திடீர்னு அப்படி திரும்பி வந்து யூட்டர்ன் அடித்து நான் வெளியெல்லாம் போல சாப்பிட இங்கேயே சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு பண்ண அலப்பற இருக்கே, வேற லெவல், நீங்கள் அப்பா அப்படி செய்கிறீங்க, இது எனக்கு மட்டும்தான் அப்படின்னு தூக்கி ஒளிய வச்சுக்கிற அளவுக்கு சமைச்சு வச்சுருக்காங்க. எல்லாம் ஒரு பக்கம் இருக்குது, இன்னொரு பக்கம் சாப்பிடலாம் டைனிங் டேபிளுக்கு வந்தவங்க எல்லாருமே பாராட்ட ஆரம்பிச்சாங்க. நம்ம ரவி ஒரு பக்கம் சூப்பராக நீ வேற லெவலில் சமைக்கிறீங்க, உங்களோட கைப்பக்கம் எனக்கே வரல நீ அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் சொல்லி தெரியணுமாப்பா, பாசம் லவ் அப்போ தான் வரும் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு நம்ம மீனை எதிர்பார்த்துட்டு இருக்கிறது யாருக்கு? முத்துக்காக. கடைசியில் முத்து வரவே இல்லைங்க. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, எல்லாரும் சேர்ந்து சாப்பிடுங்கன்னு சொன்னோன்னே சாப்பிட்டு இந்த குண்டானில் ஒரு பருக்க கூட இல்லாமல் வச்சுருப்பாங்களே, அந்த ஒரு காட்சி தாங்க. முத்து வராரு, அதுக்கப்புறம் அல்வா கொடுக்குறாரு. சரி, அல்வா கொடுத்ததெல்லாம் இருக்கட்டும்ப்பா, சாரியும் கேட்டார். சரி, நீங்கள் எதுக்கு சாரி கேட்குறீங்க, வாங்க சாப்பிட்லான்னு சொல்லி வர, டே முத்து நீ இதை மிஸ் பண்ணிட்டாடா அண்ணியோட சமையலன்னு சொல்ல, அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு சொல்லி கேட்க, அதுக்கப்புறம் சிக்கன் தான், ஐயோ வாசம் மனமனன்னு அடிக்குதே அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்ன கையோட, ஏன்டா ஒரு பருக்க கூட இல்லாமலாடா சாப்பிடுவீங்க, ஏன்டா இப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் மீனை உட்காருங்கன்னு சொல்லிட்டு போய் எடுத்துகிட்டு வர, இது என்ன பழைய சோறு பழைய குழம்பா போ அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னே, ஆஹா சிக்கன் வாசம்னா வாசம், என் பொண்டாட்டியோட கைப்பக்கம் வேற லெவல் அப்படிங்கிறாரு. சமைக்கிறத பாராட்ட கற்றுக்கோங்க, அப்போ தான் லவ்வோடையும் அன்போடையும் வேற லெவலில் அவங்க சமைப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க. சரி, இவங்க ரெண்டு பேரும் மாறி மாறி அப்படியே ஊட்டி விட்டுருக்காங்க. அதாவது தோசை ஊட்டி விடுறது என்ன, அல்வா ஊட்டி விடுறது என்ன, இதெல்லாம் நின்று பார்த்து வெறுப்பாக்குறாங்க. யாருன்னு பார்க்குறீங்களா? எங்கேயோ கருகுன ஸ்மெல் வருதேன்னு பார்த்தா விஜய் அங்கே நின்று பார்த்து வயிறு எரியுது, இங்கே தெரியுதுமான்னு சொல்லிட்டு அல்வா கொடுத்து அனுப்போன்னு போகிறாங்க. ஓகே.